இதான் சந்தேகம் வச்சுடா யாருக்காலும். காஃபிர் அமல்கள் அல்ல ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். சில பேரை பார்க்கிறோமே, பெரிய ஸ்கூல் கட்டி வைத்திருக்கிறாரு, பாடசாலை, இலவச கல்வி, அப்படியா இல்லையா? இன்னும் சில பேர் ஹாஸ்பிட்டல், இன்னும் சில பேர் மரணிக்கு நேரம் அந்த சொத்தை வக்குஃப் பண்ணிடுறது. சில பேர் அரவாசி சொத்து, இன்னும் சில பேர் முழு சொத்தையும் என்ன செய்யறது, வக்குஃப் பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது நன்மை இருக்கிறதா? நன்மை இருக்குதா இல்லையா? காஃபிரா இருந்தா எந்த அவர் எந்த சொத்தை முழுசாவே கொடுத்தால் என்னது, எந்த பிரச்சனையும் கிடையாது. என் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்னது, இன்னல்லாஹ லா யக்புல் அமல் இல்லா இதா கான ஹாலிஸன் லஹு. என்னது உன்னாது ஹாலிஸா இருக்கும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அஸாஸ் தௌபீக் வல் ஈமான். அல்லாஹ் ஏற்றி தூய்மையான முறையில தூய்மையா எண்ணத்தோடு செய்யணும், அமல் செய்யணும். அது மாத்திரம் கிடையாது. வ ஸவாபன் அலா சுன்னத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா இருந்தா ரெண்டு விஷயம். என்னது, ஒன்னு என்னது,